சீக்கிரம் சீக்கிரம். அடே நேத்து ராத்திரியே சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். இந்த 2 நாளா தொடச்சி இட்லி தோசை ஒரு மாதிரி போரா இருக்கு. இன்னைக்காவது நூடுல்ஸ் ஊத்தப்பம் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது செய்ய சொல்லலாம்னு நினைச்சேன், எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். இது என்னது? நூடுல்ஸ். இது ஊத்தப்பம். குட் 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 குட். சும்மாவா சொன்னாங்க வைஸ் பீப்புள் திங்க் அலைக்னு. இன்னும் கொஞ்சம் போல. அடே பூரி கூட இருக்கா? 4 விதமான ஐட்டங்கள். இன்னும் கொஞ்சம் சட்னி இருக்கலாம். போடு போடு, நிறைய போடு. எல்லாம் ஒரே. ஏய் இரு, என்ன வேடிக்கை பார்க்க வச்சு நீ பாட்டுல பிளேட்ல போட்டு எடுத்துட்டு போற? யாருக்கு? என் தங்கச்சிக்கு. உன் தங்கச்சிக்கா? அதாரது நேத்து உங்க மேல அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக நான் குறுக்க வந்தேன். ஆனா என் மேல அடிபடக்கூடாதுன்னு எவ்வளவு ஒரு பாசம் இருந்தா பிரியா குறுக்க வந்து அடிபட்டிருப்பா. அவங்க வலியோட படுத்திருக்கா. அவளுக்காக தான் எத்தனையோ செஞ்சேன். உங்களுக்கு மிச்சம் மீதி வச்சிருக்கேன். நீங்களே போட்டு சாப்பிட்டு போறப்படுங்க. மிச்சம் மீதி சாப்பிடறதா? நம்ம நிலைமை அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சா? என்னக்கா இதெல்லாம்? காலையிலயே மாமி எனக்காக டிஃபன் செஞ்சிருப்பாங்க. மாமி செஞ்சது இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் நான் செஞ்சு சாப்பிடு. சாப்பிடு. ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா. கொல்லையில போனவங்க அவங்க கைக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது வந்துட போது பாரு. என்ன மாமி? இன்னைக்கு தேதி 3. உன் வாடகை பணத்தை நம்பி சில செலவெல்லாம் இருக்குல்ல. காலையில கூட நான் நினைச்சேன் எப்பவுமே ஊர்ல இருந்து 1ஆம் தேதி கரெக்டா பணம் வந்துடும். இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியல. நாளைக்கு கண்டிப்பா வந்துடும். வந்த உடனே கொடுத்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, மறுபடியும் டாக்டர் எப்ப வர சொன்னாரு? காலையில 9 மணிக்கு வர சொன்னாரு. இன்னைக்கு வலி இல்ல, அதனால போல. என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் சாப்பிடு. குட் மார்னிங். குட் மார்னிங். வந்து என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால ஸ்கூல் வர உங்க பேக் சீட்ல உட்கார்ந்து நான் வரேன். கொஞ்சம் இருங்க. இப்படி வாங்க வாங்க. என் ஸ்கூட்டர் பேக் சீட்ல மனைவி ஒருத்தி தவிர வேற யாரையுமே உட்கார வைக்க கூடாதுங்கறத ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். கொள்கையை விட்டு கொடுத்ததே இல்லையா? நெவர். நெவர். இது ஒரு வண்டி, நான் அதுல உட்கார்ந்து வரணும். பஸ்ல போனா 70 காசு. நின்னுகிட்டும் போவேன், உட்கார்ந்துகிட்டும் போவேன். என்னத்துக்கு தான் படிச்சியோ? டாக்டர் 9 மணிக்கு வர சொன்னா தானே போய் நிக்க வேணாம்? நீ லேட்டா போய் அந்த ஆளு கோவம் வந்து ஏதாவது மருந்து மாத்திரை மாத்தி கொடுத்துட்டாருன்னா? ஏனுங்க, மணி என்னாச்சு? மணி 9. ஐயோ, எங்கேயும் மணி 9 ஆச்சு. இனி எங்க போய் ஆட்டு பிடிச்சி எப்ப போய் சேர போற? ஏனுங்க, ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏனுங்க, படி கொடுத்து போற வழிதானே ஆஸ்பத்திரி. இவள கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. ஏய், நீ வரும்போது ஆட்டோல வந்து ஏறு, சீக்கிரம். ஏய் நில்லு. இத பாரு, ஏற்கனவே எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு. அடி இருங்க, 9 மணிக்கெல்லாம் டாக்டர் வர சொன்னாராம். இனி மெயின் ரோடு போய் ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ள 10 ஆயிடும். போற வழிதானே கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. ஏன் புள்ள? ஏய் ஏறாத, வா இப்படி. காலங்கத்தல வம்பு வந்து. ஐயா வணக்கம். டேய் எம்பேரே, நில்றா. உன் வாத்தியாட்ட நான் சொல்லிக்கிறேன். பிரியாவை பின்னால உட்கார வச்சு வழியில மலர் ஹாஸ்பிடல் இறக்கி விட்டுரு. போ. ஏய் நீ போடா. டேய் நில்றா. போடா. டேய் நில்றா. டேய் டேய். ஏனுங்க, உங்களுக்கு கொஞ்சம் விவசாயம் இருக்கா? ஏய் நீ அந்த பக்கம் போடி. ஏங்க, அவன் ஒரு வயசு பையன், இது ஒரு வயசு பொண்ணு. நீங்க பாட்டு பிள்ளைல ஏத்திட்டு போவீங்கல்ல, 4 பேர் பார்த்தா தப்பா பேச மாட்டாங்க? என்ன பின்னால ஏத்திட்டு போங்கறியா? என்ன மட்டும் தப்பா பேச மாட்டாங்களா? ஐயா, உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்ல. நீங்க பெரிய மனுஷரு, ஒரு குடும்பஸ்தரு, வாத்தியார் வேலை பாக்குறீங்க. உங்களை போய் யாராவது தப்பா பேசுவாங்களா என்ன? நீ பாப்புல கோச்சுக்காதீங்க, சின்ன உதவி தானே. ஏறு, கட்டியா பிடிச்சா கீழே விழுந்து போற. ஆனா அங்க பிடிக்காது, அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கூச்சப்படுவாரு. தோலை பிடிச்சிக்க கட்டியா. டாடா. நேரம் வச்சு போங்க. டாடா. மரியாதையா தோலை பிடிச்சிட்டு வா. அங்கேயும் தொட்டினா பாரு. அட, அக்காவே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் எங்க போட்டா என்னவா? பரவாயில்ல, இன்னைக்கு பின்னால உட்கார்த்துக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் போக போக பாருங்க. வாயை மூடு. சும்மாவா சொன்னாங்க? woman was the second mistake of God. உன்னை பார்த்தானே இந்த பழமொழியே வந்துருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் யாரு? நீங்களா? சொல்லுங்க சார், நீங்களா? நான் இல்ல, ஏதோ எழுத்து அப்படிக்கிறான் பாரு இந்த ஆளு. சார், என் மேல மிஸ்டேக் இல்ல. சண்முகமணி, நான் கேட்க வந்தது ஒரே ஒரு கேள்வி. உன் கொள்கைய வாழ்க்கையில விட்டு கொடுத்தது உண்டா இல்லையா? இல்ல சார், நான் வேணாம்னு சொல்ல சொல். கேட்கிற கேள்விக்கு பதில். விட்டு கொடுத்தது உண்டா இல்லையா? என்ன சார் சார் கொள்கை? சொல்றேம்மா, சொல்றேன். அவர் ஸ்கூட்டர் பின் சீட்ல அவர் மனைவியை தவிர வேற யாரையும் ஏத்துறது இல்லங்கிறத ஒரு கொள்கையா கடைபிடிச்சிட்டு இருக்காராம். அவர் இது வரைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லையா? சார் கரெக்டா தானே சார் சொல்லிருக்காரு. சிவமணி, நோ ஆக்டிங். என் கால்குலேஷன் என்னைக்கு மிஸ் ஆனதே கிடையாது. சுத்தி வளைச்சு இப்பதான் கரெக்ட் ரூட்ல வந்திருக்கு. பிரியா, ஆல் தி பெஸ்ட். மங்கல்யம் தந்து நானே நாம் மம ஜீவன கேதுனாம். உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ்ங்கிறதே கிடையாதா? யார் யார்கிட்ட என்னென்ன ஜோக் அடிக்கிறது இல்ல? என்ன ஐடியா இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன?
வாங்கி வச்சது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் இல்லையா? அந்த ஐடியால சொன்னேன். அடி ஐயோ, பாத்து பாத்து, உங்க கால்ல அடிபட்டா என் நெஞ்சில அடிபட்ட மாதிரி இருக்கு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. நீ என்கிட்ட வாங்கி தான் திருந்த போற. இன்னும் ஒரு மாசம், கரெக்டா ஒரே மாசம், அதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏச்சி போடி. பாய் சண்முகமணி. ஐயோ, என் புருஷனே. தெய்வானே இல்ல? கிச்சன்ல இருக்காங்க. ஏய், ஒரு நிமிஷம் இப்படி வா. என்ன? இப்படி வா. இது பார், என் பொண்டாட்டி ரொம்ப யதார்த்தம். அதனாலதான் வெகுளித்தனமா உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கா. அதனால நீ நமக்குள்ள நடந்த பழைய சமாச்சாரத்தை எல்லாம் அடியோட மறந்துடணும். ஓகே? ஏன் சார், விதி என்ன வீட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு வந்துச்சு, அப்புறம் எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? ஐயோ, சும்மா இருங்க மச்சான், கிள்ளாதீங்க. ஐயோ, பொண்டாட்டி தங்கச்சிங்கிறதுக்காக இப்படியே விளையாடுது, கைய விடுங்க மச்சான். தெய்வானே, தெய்வானே, ஐயோ தெய்வானே, நான் எந்த தப்புமே செய்யல. அவ சும்மாவது பொய் சொல்றான். என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன். நான் ஷூ, அலறாதீங்க, அக்கா பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. நீ மட்டும் தனியாவா இருக்க? உன்னை நம்புறதுக்கு இல்லடி, எதுக்கு நானும் பக்கத்து வீட்டுக்கே போறேன். என்னங்க அதோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஆசையா பாட்டு கேட்கறான்னு சொல்லி புதுசா 2 கேஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். இது 300 ரூபாய்க்கு சீப்பா கிடைச்சதுன்னு செகண்ட் ஹேண்ட் வாங்கினேன். கரெக்டான நேரத்துல காலை வாரிடுச்சு. சரி, இன்னைக்கு மணி 2 ஆயிட்டாலும் சரி 3 ஆயிட்டாலும் சரி, எப்படி இதை ரிப்பேர் பண்ணி பாட்டு கேட்காம விட போறதில்ல. ஏனுங்க அதுல கேட்டா மட்டும்தான் பாட்டா? நாங்கெல்லாம் பாடின பாட்டு இல்லையா? தெய்வானே, என்ன சொல்ற? உனக்கு பாட வருமா? எங்க ஆசிரமத்துல மொத்தம் 1500 பேரு. யாராவது முக்கியமானவங்க பெரிய மனுஷங்க வரும்போது அந்த 1500 பேர்ல என்ன ஒருத்தி மட்டும்தான் மேடையில ஏத்தி பாட சொல்லுவாங்க. நான் பாடி முடிச்சதும் எனக்கு என்ன கைத்தட்டல் வரும் தெரியுங்களா? அப்படியே அரங்கமே அதிர்ந்துரும். அடடடடடடா, என்ன தெய்வானே இது? தோண்ட தோண்ட சுரங்க மாற இத்தனை சமாச்சாரங்களை வச்சிருக்கிற. ஆனா எனக்கு தெரியாம போச்சே. சரி, நிஜம் நீ இருக்கும்போது நிழல் இது எதுக்குன்னு வேண்டாம். முதல் ராத்திரி அன்னைக்கு உனக்கு பாட தெரியுங்கிற சமாச்சாரத்தை நீ சொல்லியிருந்தீன்னா இத்தனை ராத்திரிகளை நான் வேஸ்ட் பண்ணிப்படா என்ன? ஆமா, உனக்கு பாட தெரியுங்கிற சமாச்சாரத்தை ஏன் தெய்வான் நீ என்கிட்ட சொல்லல? நீங்க எப்பயாவது கேட்டாதானே நான் சொல்றதுக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப கேக்குறேன், பாடு பாடு தெய்வான, பாடு. என்ன? கதவு திறந்துருக்கு. அது பரவாயில்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அது கேட்கக்கூடாது, நீங்க மட்டும்தான் கேட்கணும். நான் மாத்திரம். எனக்கு வெக்கமா ஐயோ, இருக்கு. என்னாச்சு தெய்வானே? நீங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு வர மாட்டேன். என்னமா இது? நான் மூஞ்சி பார்க்க வேற எங்க பாக்குறது? நீங்க திரும்பி உட்காருங்க. ஐயோ, நான் பார்க்கணுமே. பாட்டு காதுல தானே கேட்க போறீங்க, திரும்பி சரி சரி. தேவனே தேவனே எனக்கெல்லாம் தேவனே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை தேவனே. தேவனே தேவனே தேவனே. என்னங்க எனக்கு என்னாச்சு? ஐயோ, இப்ப நல்லா தானே இருந்தீங்க. அக்கா அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் கலகலன்னு இருப்பீங்க, உம்மன்னு வரீங்க. இல்ல, நேத்து ராத்திரி அவர் ஆசையான பாட்டு பாட சொன்னாரா, நானும் பிரமாதமா தான் பாடின புள்ள. என்னமோ தெரியல, அவருக்கு பிடிக்காம போச்சு. எப்பவும் ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் துருத்துருன்னு இருப்பாரு. நேத்து நான் பாட ஆரம்பிச்சதுதான் அப்படியே இழுத்து போட்டு சுருண்டு படுத்துட்டா இருப்போம். விடியாவது சரியா மாங்குடுத்து கூட பேசல. இதே பாட்டு தான் புள்ள தினம் எங்க ஆசிரமத்துல 5-6 தடவையாவது பாடுவேன். அத்தனை பேரும் தலை ஆட்டிக்கிட்டே என் கூட சேர்ந்து பாடுவாங்க. இவருக்கே பிடிக்காம போச்சுன்னு தெரியல. புள்ள, நான் ஒரு தடவை பாடுறேன், நீ கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. வேண்டாக்கா, இது ரோடு இல்ல, ஒரு தடவை கேளு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனே தேவனே எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. அவங்க கடக்குறாங்க போ. அது இல்லக்கா, நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாய்ஸ் பிரமாதமா இருக்கு. இன்னையில இருந்து கரெக்டா 3 நாள் தினம் என் கூட உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வைங்க, சமையல் எப்படி அசத்துறீங்களோ அதே மாதிரி பாட்டுலயும் அசத்துவீங்க பாருங்க.
பிள்ளை ஐயோ சூக்கு பாலிஸ் போல நேத்து அவர் கத்துனாரு மறந்துட்ட பாரு நல்ல வேலை நீயாவது போடுறிய மை கோயிங் டெம்பிள் ஹஸ்பண்ட் நேம் பூஜா ஹஸ்பண்ட் பாதிங்க சப்போஸ் மை லேட் யூ யூ இல்ல இல்ல சரியா வரல புள்ள அது விடு நான் வரதுக்குள்ள அவர் குளிச்சு வந்துட்டாருன்னு வைக்கே அவருக்கு இட்லி தோசை எது வருமே எடுத்து வச்சிட்டுறேன் மை கமிங் சூன் தெய்வானே மை டார்லிங் தெய்வானே தெய்வானே கொஞ்சம் அர்ஜென்ட் மாமா இந்த மூஞ்சிக்கு பாசி மாவு ஏதோ தேய்ச்சோம்னா உன்ன மாதிரியே பளபளப்பா ஆகும்னு சொன்னீங்க ஏன் அந்த மாவு எடுத்து வைக்கல எல்லாம் சொல்றதோட சரியா இந்த அந்த சோப்பு புடி சோப்பு கொடுத்தது முதுகு தேய்க்கிறதுக்குமா வேடிக்கை பாக்குறதுக்கு இல்ல டேய் டேய் சும்மாவா சொன்னாப்புல விசு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு பொண்டாட்டி கை வச்சதுமே சும்மா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி கரண்ட் ஜிர்ன்னு ஏறுது போ டேய் டேய் ஆமா முந்தானத்து ஏதோ நகம்பட்டு காயம் ஆயிடுச்சுன்னு சொன்னியே அது இப்ப ஆறிடுச்சா அது என்னமோ தெரியல அந்த நேரத்துல மட்டும் ஒரு நிதானமே இல்லாம சிச்சி டோன்ட் ஃபீல் அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் வீட்டுல பிரியான ஒரு குட்டி சாத்தான சேர்த்த நாள்ல இருந்து எனக்கு பகல் நேரம் ரொமான்ஸ்ங்கிறது அடியோட மறந்து போச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த பிள்ளை எப்படியா வெளியே துரத்திரு பதில் சொல்லாம இருந்தா எப்படி அதை எப்படியாவது எனக்கு வெளியே அனுப்பிச்சிடேன் அட என்னது புது பொண்டாட்டி மாதிரி இப்படி வைக்கப்படுற வா கமான் வா ஐ ஐயோ ஏய் யாரை கேட்டு நீ பாத்ரூம்குள்ள நுழைஞ்ச சொல்லு என்ன தைரியம் இருந்தா என் முதுகுல கை வச்சு நீ சோப் போட்டுருப்ப அதான் இங்க தொட்டு அங்க தொட்டு கடைசியில் எங்க தொண்டமா அங்க வந்துட்டு பாத்தியல்ல இனி உன் விஷயத்துல பொறுமையா இருந்த புண்ணியம் இல்ல என் வீட்டுக்காரி வரட்டும் ஆரம்பத்துல இருந்து உன் சமாச்சாரம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறேன் ஏதோ தெரியாம நடந்துருச்சு ஏய் எதுவுமே தெரியாம நடக்கல எல்லாமே நீ திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்க என் வீட்டுக்காரிட்ட சொல்ற தவிர்த்து எனக்கு வேற வழியே இல்ல கண்டிப்பா நான் சொல்லித்தான் தருவேன் சரி நீங்களும் சொல்லுங்க நானும் அக்கா கிட்ட சொல்றேன் நீ என்ன அக்கா கிட்ட சொல்லுவ நானும் சொல்றேன் நீ என்னடி சொல்லுவ சார் முதுகுக்கு சோப் போடுறதுக்காக உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாரு நீங்க வீட்ல இல்ல அதனால யதார்த்தமா நானும் சோப் போட போனேன் டக்குனு என் கை பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டாரு என்னன்னு கேட்டா உங்க கைக்கு என் கைக்கு வித்தியாசம் தெரியலையா அது எப்படி வித்தியாசம் தெரியாம போவோன்னு கேட்க போறேன் வித்தியாசம் தெரியுங்கிற ஏன் தெரியாது ஒழுங்கான புருஷன் யோகியமான புருஷன் அநியோன்யமா குடும்பம் நடத்துற புருஷனா 10 பேர் கை நீட்டினாலும் இதான் என் பொண்டாட்டி கைன்னு பளிச்சுன்னு சொல்லிடுவான் எல்லாருமே கரெக்டா சொல்லிடுவாங்களா ஏன் சொல்ல மாட்டாங்க நீங்க எங்கேயோ வீதியில நடந்து வருவீங்க ஆனா உங்க காத்துப்பட்ட அக்கா என் வீட்டுக்காரர் வரான்னு கரெக்டா சொல்லிடுவாங்க காத்துப்பட்டே அக்கா தெரியும் போது கைப்பட்டு கூட உங்களுக்கு தெரியல இல்ல இப்ப தெரியல உங்க யோகிதை என்னன்னு என்ன உடம்பெல்லாம் வேர்க்குது இல்ல அது குளிச்சிட்டு வந்தது கையெல்லாம் காஞ்சி போயிருக்கே சரி நீ முதல்ல சொன்ன மாதிரி பண்ணிக்குவோம் என்ன என்ன முதல்ல சொன்ன மாதிரி அதான் நான் தெரியாம பண்ணிட்டேங்க மன்னிச்சிருன்னு சொன்னேன்ல நான் மன்னிச்சிட்டேன் இருங்க மன்னிக்கிறது மன்னிக்காததோ அக்கா வந்து முடிவு பண்ணிட்டோம் நான் சொல்றதை சொல்லிடுறேன் போனா போது விடு இது ஒரு சிம்பிளான மேட்டர் தானே எது சிம்பிளான மேட்ரு நான் தொட்டதும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி கரண்ட் ஜிர்ருன்னு ஏறிடுச்சுன்னு சொன்னீங்களே அதுவா சிம்பிளான மேட்ரு வரட்டும் நான் அக்கா கிட்ட சொல்றேன் தயவு செய்து சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் இல்ல நான் சொல்லித்தான் தீருவேன் ஏய் தப்பு பண்ணது நீ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி எம்எல் ரிப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க தானே முத்தம் கொடுத்தீங்க நீ முதல்ல சோப் போட ஆரம்பிச்சு அதனால தான் முத்தமே வந்தது சரி இந்த சோப் சமாச்சாரம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் ரகசியமா இருக்கட்டும் வேற யாருக்கு தெரிய வேண்டாம் இது சிதம்பர ரகசியம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது தப்பி தவிர நீ அப்படியே சொல்லிட போற அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று சீக்கிரம் புள்ள அவர் வந்துட போறாரு சும்மா இருங்கக்கா அவர் மட்டும் ஃபேஷனா இருக்கலாம் நீங்க இருக்க கூடாதா என்ன ஏனுங்க எப்பவும் டியூஷன் முடிஞ்சு டான் 7 மணிக்கே வந்துருவீங்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் கொஞ்சம் கடை வீதி வரைக்கும் போயிட்டு வந்தேன் கடை வீதிக்கா எதுக்கு
என்னம்மா ஒரு சுவாரஸ்யமே இல்லாம இருக்க? 16, 17, 18 தேதி தான் முடிஞ்சிருச்சே. ஒரு வாரம் ஆச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல இன்னைக்கு சமயபுர தாமனுக்கு விரதம். முந்தா நேத்து யாருக்கோ விரதம் இருந்தி, அது யாருக்கு? அது அங்காள பரமேஸ்வரிக்கு. அதுக்கு முன்னாலே ஒரு விரதம் இருந்தியே, அது? அது கிருத்திக விரதம். வாரத்துல மொத்தமே 7 நாள் தான். அதுல 17 சாமிக்கு விரதம் இருப்பீங்களா? இப்ப நான் எவ்வளவு ஒரு ஆசையா இப்படி ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன பண்ணலாங்கிற? பூ சாமிக்கு போட்டு கும்பிட்டுக்கலாம். அல்வா வேணா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்குவோம். நீயே சாப்பிடு. எனக்கு அல்வா பூ கூட வேண்டியதில்லை. நீங்க படிப்பு சொல்லி கொடுக்கற வாத்தியாரு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்காம, ஒரு பொண்டாட்டி விரதம் இருக்கான்னா அது யாருக்காக விரதம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய் தெரியுண்டி, நீ என்ன புருஷனுக்காக விரதம் இருந்தான்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? A cracked bell can never ring bell. உடைந்த மணி ஒருபோதும் ஒழுங்கான சத்தத்தை எழுப்பாது. இப்ப யார் வீட்டு மணி உடைஞ்சு போச்சுன்னு இந்த கத்து கத்துறீங்க? ஏய் என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்ன கத்துறேன்னு பெரிய பெரிய வார்த்தையில எதுக்காக உபயோகப்படுத்துற? இன்னைக்கு நீங்க சண்டை எடுக்கணும்னு முடிவோடவே வந்திருக்கீங்க போல இருக்கு. யார் நாளை சண்டை இழுத்த? நீ நாளை சண்டை இழுத்த. சரி நான் பேசுறேன், இந்தாங்க சாப்பிடுங்க. போடி, சாப்பாடு சரி. நீ இப்ப எதுக்காக இப்படி சாப்பாடு தட்டி விடுறீங்க? இனி ஏதாவது பேசினா தலையில எடுத்து கொட்டிடுவேன். ஓஹோ, இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கா? இப்ப புரிஞ்சு போச்சுங்க உங்க பெண்கள் சாமி உரிமை என்னங்கிறது. மத்தவங்களுக்கு எல்லாம் கோச்சிட்டு போக ஒரு வீடு, வாசல், ஜாதி, ஜனம் எல்லாம் இருக்காங்க. நான் அனாதை, நான் கோச்சிட்டு எங்க போக முடியும்? அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. எனக்கும் கோச்சிட்டு போக ஒரு வீடு இருக்குங்க. உனக்கு ஏதடி வீடு இருக்கு? ஏன் பக்கத்துக்கு மாறி வீடு இல்ல? கோச்சிட்டு போயிருவே நீ? எங்க போய் காட்டு பார்க்கலாம். நான் போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தெய்வானே. கை விடுங்க. நீங்க சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட என்ன என் கடு கட்டு போங்க. தெய்வானே, தெய்வானே, மாட்டேன். தெய்வானே நில்லு. தெய்வானே, தெய்வானே ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தப்பு என்னோட தான், தயவு செய்து நில்லு தெய்வானே. முடியாது. இன்னைக்கு ராத்திரி தலைகாணியை கட்டி பிடிச்சு படுங்க. காலையில எந்திரிச்சு குளிக்கும் போது கையும் காலும் இப்படி சோகமா நீட்டிட்டு சுத்தி சுத்தி என்ன தேக்க சொல்லுவீங்கல்ல, நாளைக்கு முதல்ல நீங்களே சோத்திர போட்டு நல்லா தேய்ச்சுக்கங்க. அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும். ஏய் நில்லு. உன் முதுகு மட்டும் யார் மாமியா வந்து தேய்க்க போறாங்க? நீயும் தலைகாணி கட்டி பிடிச்சு தான் படுக்கணும். 2 பேருக்கும் ஒரே அவஸ்தை தான். மரியாதை திரும்பி வா. எனக்கு ஒண்ணு அவஸ்தை இல்ல, அவஸ்தை எல்லாம் உங்களுக்கு தான். பாதி ராத்திரி நீயா நடுங்கி விட விடன்னு என்ன தேண்டு வர போறியா இல்லையா பாரு. மாமி, மாமி. என்னம்மா? நான் என் புருஷன் கூட சண்டை போட்டு வந்துட்டேன். அவர் அடிச்சுட்டியா? சீ, புருஷன் யாராவது அடிப்பாங்களா? நான் தினம் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க சும்மா இருங்க. இத்தனை நாளா சும்மா தானே இருக்கேன். மாமி, இனிமே நான் அங்க போக மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல தான் தூங்க போறோம். உனக்கு தான் புருஷன் மேல ரொம்ப பிரியமாச்சே, நீ ஏன் சண்டை போட்ட? எல்லாம் அந்த பிரியத்தினால வந்ததுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாத்தியார மார்க்கெட்ல பார்த்தேன். அல்வா பூ எல்லாம் வாங்கிட்டு சுறுசுறுப்பா வந்துட்டு இருந்தாரு. அதான் அந்த அல்வா பூ செஞ்ச வேலை தான் இதெல்லாம். சண்முகமணி, நீ பெரிய செஸ் சாம்பியனா? ஏன் என்ன விஷயம்? அது எப்படி அழகா காயின நகத்த? பிரியாவை ஹாஸ்டல்ல இருந்து நைஸா எங்காத்து கூட்டிட்டு வந்த, அப்புறம் எங்காத்துல இருந்து கமக்கமா உங்காத்து கூட்டிட்டு வந்த, இப்போ உங்க ஆத்துக்காரி கூட சண்டை போட்டு எங்க ஆத்துக்கு அமிச்சிட்ட. அது எப்படியா நூல் கோத்த மாதிரி கோர்வையா வந்துட்டு இருக்கு? பிரியா உள்ளதா இருக்கல? நீல வண்ண கண்ணா உன் எண்ணம் எல்லாம் நான் அறிவேன் கண்ணா. கதவை சாத்திக்கோ. பொண்டாட்டி பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கச்சே, வீட்டுல இருக்கிற வேலைக்காரி கிழவியா இருந்தா கூட புருஷன்காரன் கண்ணுக்கு குமரியா தெரியற காலம் இது. அப்படி இருக்கச்சே புருஷன்கார அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிற நேரத்துல வீட்டுல ஒரு வயசு பிள்ளைய தனியா விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது எவ்வளவு பெரிய தப்பு. இதை நீயும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. மாமி, என் வீட்டுக்காரர் இல்ல, என் வீட்டுக்காரர் அப்படி பைத்தியம். பசியா இருக்கிற நேரத்துல ஒண்ணும் கிடைக்கலன்னா சும்மா இருப்பாங்க? விதவிதமா பட்சணம் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருந்தா வேடிக்கையா பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பட்டும் படாம ருசி பார்க்கலான்னு தோணாது? ஐயோ, அதோட பிரியாவும் வயசு பொண்ணு, அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஐயோ, இனிமே எனக்கு வருது வேண்டாம். நான் வீட்டுக்கு போறேன். ஏமா பிரியா, நீ இப்ப இங்க வந்து படுத்த? அக்கா இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்தாங்களோ, இனிமே எனக்கு அங்க என்ன வேலை? அதான் அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்துட்டேன். புள்ள, புள்ள, இங்க வா. அட வாடி.
வா வீட்டு போலாம் வா. நீங்க 2 பேரும் முதல்ல சமாதானம் ஆகுங்க, அப்புறமா நான் வரேன். நான் தான் சரி ஆயிட்டேன். அவரையும் சரி பண்ணிட்டு அல்வா சாப்பிட ஆரம்பிங்க, அப்ப வரேன். போக்கா. சரி, நீங்க போய் படிங்க மாமி, எல்லாம் சரியாயிடும். ஏனுங்க ஏனுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நாளைக்கு நானே உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டுறேன். அப்புறம் விரதத்தை பத்தி கூட மாமி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தப்பு இல்லையா? அவங்க வீட்லயும் அப்படிதானா? அதனால அது கூட சரிதான். ஏனுங்க. ஐயோ மாமி, பிரியா, ஐயோ என் ஊர்க்கார காணுமே. ஐயோ பிரியா, சீக்கிரம் ஓடியா. என்னக்கா என்னாச்சு? இங்க மேல கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு போல இருக்கு. இனிமே நான் எங்க போயிட்டேன்? சத்தம் போடாதீங்க, எங்கேயோ போயிருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, அழாதீங்கக்கா, இங்கதான் எங்கேயோ இருப்பாங்க. என்ன பிள்ளையார் வேலை படுத்துருக்குற? பிள்ளையாருக்கு துணைக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாரு, அதான் வந்து படுத்துட்டேன். பேசாம உங்க வேலையை பார்த்து போங்க. ஏன் நல்லதுக்கு காலம் இல்ல, ஏதோ பனியில படுத்துருக்கிறேன்னு கேட்டா இவ்வளவு தூரம் ஜலிச்சுக்கிறிய. என்னங்க என்னங்க, ஐயோ என்னங்க இது, இப்படி பணியில வந்து படுத்துட்டீங்களே, உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஆயிரம் தான் என் மேல கோவம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள படுக்க வேண்டியதானே? அதேதான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு 1000 தான் என் கூட சண்டை இருக்கட்டும், நீ வீட்டோட இருக்க வேண்டியதானே? வீட்டுல ஒரு வயசு பிள்ளைய விட்டுட்டு நீ பாட்டுல வெளியே போயிட்டியே, நாங்க எப்படி படுக்கிறதுன்னு வேண்டாம் சொல்லு, எப்படி படுக்கிறது? என்ன தெய்வானே, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ ஏன் தெய்வானே? அவளை உங்களை மாதிரி தாங்க அக்கா வீட்டுல இல்லைன்னதும் இவன் எனக்கு இங்க என்ன வேலைன்ட்டு அடுத்த நிமிஷமா 1000 வீட்டு வாசல்ல போய் படுத்துட்டான். என் கண்ணு, இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு தங்கச்சி. ஐயோ இந்த வீட்டுல போய் இப்படி எல்லாம் சண்டை போட்டேனே. பிள்ளையரப்பா பிள்ளையரப்பா, இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தி கொடு. இது பாருங்க, நம்ம 3 பேர் ஒண்ணா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காம கண்டுபிடிச்சு போல இருக்கு. அதனாலதான் அனாவசியமா சண்டை வந்துருச்சு. வாங்க 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு திஷ்டி சுத்தி போட்டுறேன். இல்ல இல்ல, அவளுக்கு மட்டும் திஷ்டி சுத்தி போடு. ஐயோ, அது எப்படி அவர் இல்லாம நான் மட்டும் தனியா உட்கார்ந்து நல்லாவா இருக்கும்? ஆமா, அவன் சொல்றதும் சரிதான். வாங்க.